இமேஜின் நாளைக்கு நீங்க வந்து எந்திரிக்கிறீங்க, கண்ணாடியை பாக்குறீங்க, நீங்க ஒரு பொம்பளை, என்ன பண்ணுவீங்க? பாக்குற முன்னைக்கு நீங்க ஒரு ஆம்பளையா இருந்தீங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிருக்கீங்க. ஏன்னா நம்ம பெண் சப்ஸ்கிரைபர் கண்ணாடியில பார்த்தா பொம்பளையா வந்து திருவாங்க. ஆமா ஆமா, ஓகே ஓகே. அதாவது இது வந்து ஒரு ஃபன் டாபிக், நாங்க நண்பர்களோட பேசிக்கிறோம். அதுல ஒரு ஆண் நண்பர் வந்திருக்காரு, இன்னொரு ஆண் நம்பர் வந்து இப்ப நைஜீரியால வந்து தங்கம் கடத்திக்கிட்டு இருக்காரு கேள்விப்பட்டேன். டைமண்ட் கடத்திட்டு. அதுவும் கடத்துறாரா? ஆமா, அதுவும் கடத்துறாரு. அந்த சில நேரத்துல கடல்ல போயிட்டு 6 பேக்கோட பாட்டு பாடிட்டு இருப்பாரு. தோடும் வயசு இது. வவ்வால ரீப்ளேஸ் பண்றதுக்கு இந்த உலகத்திலே ஆள் இல்ல, அதனால செவ்வாய் கிரகத்துல போயிட்டு ஒரு கூட்டு வந்திருக்கோம். செவ்வாய் கரகத்துல இருந்து ஒரு கிரீச்சரை கூட்டு வந்திருக்கோம். இது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா நாங்க வந்து இது வந்து ஒரு பொறுமை இப்போதைக்கு வந்து ஜந்துக்கு பேர் இல்லாதனால கேப்டனோட முகத்தை வைத்து வந்திருக்காரு. அதனால இது இப்போதைக்கு அவர் கேப்டனே கூப்பிடுவோம். ஹலோ கைஸ், வணக்கம் கேப்டன், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஜி, வணக்கம் வணக்கம். உங்களுக்கு வந்து இந்த அஞ்சடி கேங்ஸ்டர் என்ற ஒரு சாகக்கூடிய நிலைமையில இருக்க ஒரு சேனலுக்கு புது என்ட்ரியா வந்திருக்கீங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு கன்சிடர் நான் தான் விஐபி தானே? என்னது விஐபி கெஸ்ட் தானே? ஆமா, நீங்க தான் விஐபி கெஸ்ட். வேற இல்லாத ஒரு ஜந்து கேன் பிரிங் எனிதிங் இன்டு யுவர் லைஃப். ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்ல, டோன்ட் வரி. இதுக்கப்புறம் வெற்றி நிச்சயம். ஏன் நாங்களாம் போயஸ் கார்டன்ல வீடு வாங்க கூடாதா? எங்களுக்கெல்லாம் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் கிடைக்க கூடாதா? ஜி என்ன ஜி, நீங்க கொஞ்சம் வேற ட்ராக்ல போறீங்க. நீங்களும் ஆசை போறீங்களா? ஜி, சினாரியோ வந்து சொல்லிட்டீங்க. பிறப்பாளர் நம்ம ஒரு ஆண். ரைட் ரைட். இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு சில பேருக்கு அது வந்து குழப்படியா இருக்கும். அவங்க வந்து நான் தெளிவா இருக்கேன், நீங்க தெளிவா இருக்கீங்க. ஓகே, அந்த வகையில வந்து இப்ப நம்ம ஆணா இருக்கோம். காலையில் எழுந்தி பார்க்கிறப்ப நீங்க வந்து பெண் உருவம் இருக்கு, நல்ல ஒரு நீட்டு முடி இருக்கு, அழகிய உதடு இருக்கு. இது பின்னால கடவுளே, இதனாலதான் லியோதாஸ் முதல் பேச சொன்னேன். முதல் லியோதாஸ் நம்ம எடுத்தோடனே கேப்டன் போனா அவர் கொஞ்சம் ஆக்ரோஷம் வெறியோட இருக்காரு. லியோதாஸ், நீங்க சொல்லுங்க, முதல் பெண்ணா இருக்கீங்க, இப்ப நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? முதல் எடுத்தோடனே உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? சிறி திருத்தம். என்ன இருந்தாலும் வந்து ஆண்கள் தான் அழகு. ஆமா, சரியான அழகுதான். நிறைய அழகான ஆண்கள் இருக்கானுங்க. பேக் டு த क्वेश्चंस. நான் திடீர்னு வந்து பொண்ணா எந்திரிச்சிட்டேன்னா முதல்ல வந்து ஷாக் ஆயிருவேன். சரி எல்லாம் ஓகே, இப்ப எப்படி வெளியே போறதுன்னு யோசிப்பேன். நான் ஜாமா காணோம் எங்க பாப்பேன். என்னது? இல்ல, ஜாமா எங்க காணோம்னு பாப்பேன் முதல். என்ன ஜாமா? மேக்கப் ஜாமா, போடுற சட்டை சொல்லுவாரு அதுவும் இல்ல, ஜாமா கீழே இருக்கு ஜாமா. டேடி போல பேசாதடா, இந்த வீடியோ கண்டிப்பா பொம்பளாத பாப்பாங்க, கதையாயிரும். மைண்ட்ல வந்து நம்ம ஒரு ஆணாவே இருந்துட்டு திடீர்னு உடம்பு மட்டும் பொண்ணாம இருந்துச்சுன்னா ஒரு இன்செக்யூரிட்டி வந்துடும்ல. பெண்ணா இருக்கிறதுனால இன்செக்யூரிட்டி இல்ல, நான் சொல்றது என்னன்னா வந்து ஆணா இருந்துட்டு பட்டுன்னு பெண்ணா மாறினா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஓகேவா? இதுதான் வந்து நான் முத கணக்கு யோசிக்கிறதுல. அப்ப வெளியே போயிட்டு ஆள் நீங்க யாரு வீட்ல இருந்து வெளியானோன்னு யாரு முழிப்பீங்க? நார்மலி வேற வழி இல்ல, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் டேய் புட்ட சொல்றத கேளு, பேசாம ஜி ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கா நம்மளுக்கு. மொத வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, பெண்ணாவும் இருந்தாலும் சரி ஆணாவும் இருந்தாலும் சரி, ஒரு மனிதனா வந்து நம்ம வந்து அம்மாவை தான் தேடுவோம். ஓகேவா? எப்படியா இருந்தாலும் அவங்களதான் தேடி ஆகணும். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிபிகேஷனுக்காக போய் பார்த்துட்டு வந்துடுவேன். ஆண்ல இருந்து பெண்ணா மாறுறத பத்தி யோசிச்சோம்னா, நம்ம கேப்டன் சொன்ன மாதிரி ஜாமா இருக்காது. ஓகே, அது மேட்டர் இல்ல. ஆனா வந்து நம்மளோட சோசியல், அப்புறம் வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி விஷயங்கள், பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர் எல்லாம் உடைய ஆரம்பிச்சிடும். ஆமா, இவ்வளவு நாளா வந்து நம்ம ஒரு பெண்ணை காதலித்து கொண்டிருந்தோம் என்றால் திடீர்னு நம்ம பெண்ணா ஆயிட்டோம்னா அப்ப அந்த பெண் என்ன நினைப்பாள்? ஒரு பெண்ணா மாறிட்டு ஐயோ இதுக்கப்புறம் ஒரு ஆணை காதலிக்கணுமே, அதெல்லாம் எனக்கு கதை இல்ல ஜி. சோ நார்மல், எனக்கு நார்மல் ஆச்சு இது. கேப்டன், உங்ககிட்ட கேட்டனா
சரி கேப்டன், சரி நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து கண்ணாடி பாக்குறீங்க, பெண்ணா இருக்கீங்க, பெண்ணா பண்ணுவீங்க. அத சொன்ன மாதிரி தான், ஜாமா காணோம் வருத்தப்படுவேன். ஜாமா காணோம்னு வருத்தப்படுவீங்களா, இல்ல வந்துட்டு வேற ஆர்கன்ஸ் வந்துருச்சுன்னு சந்தோஷப்படுவீங்களா? இதுல வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு ஜி. நான் வந்து வருத்தப்படுவேன், இன்னொன்னு சந்தோஷப்படுவேன். ஐயோ 2 மலை, வாவ். ஜி இவனை பேசக்கூடாதீங்க ஜி, பேன்ல போயிருவோம் ஜி. இப்ப ஆணா இருந்தா வந்து நம்மளுக்கு என்ன ஃப்ரீடம் இருக்குன்னா, வெளியில எப்படி வேணாலும் போலாம், ரைட்டா? அந்த மாடஸ்டின்ற ஒரு விஷயம் வந்துட்டு பெருசா இருக்காது. ஆமா, ஆக்சுவலி நீங்க சொன்ன மாதிரி தான் டிப்ரெசிங்கா இருக்கும். லைக் இத்தனை வருஷம் லைக் இந்த மாதிரி வாழ்ந்துட்டு டக்குன்னு இது பண்ணாத, அது பண்ணாத, இந்த மாதிரி போட்டுட்டு போக கூடாது, அந்த மாதிரி போட்டுட்டு கூடாது, ஷார்ட்ஸ் போடக்கூடாது. ஓ மை காட், லைக் ரொம்ப டிப்ரெசிங்கா இருக்கும் ஜி அது. இப்ப பெண்ணா இருந்தாங்கன்னா நம்மளால இப்படி இருக்க முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னா, வெளியே போனோம்னா பயமா இருக்கும். எவனாசும் வந்து வழிய மறைச்சு கத்தி நீட்டி கழட்டி கொடு அப்படின்னு சொல்லிடுவான். கழட்டி கொடுனா நான் கழட்டிடுவேன் ஜி, டோன்ட் வரி. ஒரு பின்னா இருந்தானா, ஒரு ஆணா இருந்தா கூட கழட்டி கொடுத்துருவேன், டோன்ட் வரி. கழட்டி கொடுத்துருவான் ஜி. அவனோட வீடியோ எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு ஆணா வந்து நம்மளுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப கம்மி. அதுல வந்து ஒரு பெண்ணா அதிகமா கிடைக்கிற விஷயம் என்னன்னா அட்டென்ஷன். நீங்க இதெல்லாம் ரியலைஸ் பண்ணிருக்கீங்க தெரியல. அவன் யாரையோ பாத்துக்கிட்டு இருப்பான், அப்படி ஓவர் திங்க் பண்ணிட்டு ஒரு பாறை பாத்துக்கிட்டு இருப்பான். நம்ம நடந்து போறப்ப அவன் நம்மளதான் பாக்குற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ஆணா இருக்கும் போதே. ஆனா ஒரு பெண்ணா இருக்கிறப்ப காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எவனாச்சும் ஒரு 10 பேராச்சும் பாத்துக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் நினைச்சாதான் ஒரு மாதிரி ஒரு இரிட்டேட்டிங்கா இருக்கு. இதுக்கு முன்னுக்கெல்லாம் பாத்துக்கங்களேன், என்னோட காடி சாவி இல்லாட்டி மோட்டர் சாவி, அப்படி இல்லாட்டி என் போனு, அப்பப்போ என் மோட்டர் கூட எடுத்து போக மாட்டேன். ஆனா ஒரு பெண்ணா தூக்கிட்டு போறதுல பெரிய பிரச்சனை என்னன்னா அந்த ஹேண்ட்பேக் தூக்கிட்டு போறதுதான். அதுல எல்லாமே இருக்கும். ஹேண்ட்பேக்குள்ள என்னத்துக்குதான் எந்த இதுவும் இருக்கும்னு தெரியும், எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க. ஆமா, அதுலயும் வந்து யூடியூப்ல ஒரு ட்ரெண்டா போயிட்டு இருந்துச்சு, உங்க ஹேண்ட்பேக்ல என்ன இருக்கு அப்படின்னு. இருக்கு. ஆனா நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, நம்ம கேப்டனோட ஹேண்ட்பேக்ல வந்து கண்டிப்பா 10 பேக்கெட் காண்டமாச்சும் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். கம் 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 கம். கம்முன்னு சொன்னா இன்னொரு விஷயம் எனக்கு இது டாபிக் பத்தி பேசணும்னு தோணுது. அதாவது வந்து ஆணா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து இதுவும் ஒரு ப்ரிவிலேஜ்னு சொல்லலாம். We won't involve ourselves in the process of reproduction ஃபுல்லா 100%. ஆனா இப்ப வந்து ஒரு பெண்ணா இருந்தீங்கன்னா அந்த ஷார்ட் போடுறதுல இருந்து அடுத்த 10 மாசம் வரைக்கும் ஒரு பயங்கரமான ஒரு சிவியரான ப்ராசஸ் வந்து கோ த்ரூ பண்ணணும். சோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஆணா வந்து நம்ம ஷார்ட் போடுறது, பாய்க்கிறது, போடுறது, அமுக்குறது, கடிக்கிறது இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாலும், ஒரு பெண்ணுக்கு வந்து she is literally carrying future generation. அதனாலதான் வந்து ஒரு பெண் வந்து எப்ப அந்த தாய்மையை ரீச் பண்றாங்களோ she is getting as a god அப்படின்னுவாங்க. ஓகேவா? ஆனா அதே பெண் தான் வந்து பிளேம் பண்ண செய்யப்படுவாங்க. இப்ப கல்யாணம் பண்ணி ஒருத்தவங்களுக்கு பேபி வரலையா அப்படின்ற ஒரு பட்சத்துல இருக்கிறப்ப ஆணை யாருமே குறை சொல்ல மாட்டாங்க, பெண்ணை தான் குறை சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் ஹேண்டில் பண்றதுன்றது வந்து சாதாரண விஷயம் இல்ல. ஒரு பாயா இருந்துட்டு சேவிங் பண்ணது ரொம்ப கஷ்டம். நான் பார்த்தபடியா நிறைய பிள்ளைங்க, ஓகே, நிறைய பிள்ளைங்க அவங்க சேவிங் கூடியா இருக்கும். வாட் டு யூ திங்க் அபௌட் தட்? ஆக்சுவலி ஆண்கள்கிட்ட வந்து ஒரு கல்ச்சர் இருக்கு. என்னன்னா வந்து நம்ம ரொம்ப சுத்துவோம், ஊர்மையும். பெண்கள்கிட்ட வந்து ஒரு கட்டுப்பாடோடய வளர்க்கறனால அவங்க வந்து அதிகமான பணத்தை வந்து செலவு பண்ற மாதிரி எனக்கு எங்கேயும் தோணல. ஒரு பெண்ணா மாறுறது ஒரு அட்வான்டேஜ் தானே. ஃபைனான்சியலி சொன்னா அது வந்து கண்டிப்பா ஒரு அட்வான்டேஜ் தான். ஆமா, நம்ம சோகமா இருந்து இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்தோம். நம்ம பெண்ணா மாறினா அட்வான்டேஜ் வந்து பேசக்கூடாது, அதை பத்தி பேசுவோம் இதுக்கப்புறம். இப்போ வந்து என்னோட மிசோஜினி கருத்துக்கு வெளியே வரும், மன்னிச்சிருங்க அதை பாக்குறேன். பெண்ணா இந்த சமுதாயத்தில் இந்த காலகட்டத்தில் பிறந்தீர்கள் என்றா காசு சம்பாதிக்கிறது ஈஸி. ஒரே ஒரு டிக்டாக் அக்கௌண்ட் மட்டும் தரங்க போதும். ஆமா, நீங்க ஒரு டிக்டாக் அக்கௌண்ட், அதாவது நான் வந்து இம்மோரலா போறது கூட சொல்ல, நீங்க மோரல் வழியில நீங்க டிக்டாக்க திறந்து ஒரு டான்ஸ் வீடியோ போடுங்க. ஆபாசம் எதுவும் காட்டணும் கூட அவசியம் இல்ல, உங்களுக்கு அதுல இருந்து நிறைய ஃபாலோவர்ஸ் கிடைப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து ப்ரொமோஷன் இது ஆரம்பிச்சிடலாம். ஏன் இவ்வளவு தூரம் ஓஎஃப் தரங்க? அவ்வளவுதான். அதனால சொன்ன மோரலான வழியில காசு சம்பாதிக்கிறதுன்னு. நான் பெண்ணாதான் ஆகணும்னு ஆசைப்படுறேன், எப்படியாவும் ஆகணும்னு ஆசைப்படல. அட்டென்ஷன் வந்து எல்லா இடத்துல இருந்து கிடைக்கும். அது வந்து சில இடத்துல நம்மளால பயன்படுத்திக்க முடியும். எப்படின்னா இப்ப வேலை இடத்துல பெண்ணா இருந்து பெண்மையை பயன்படுத்தணும்னா நம்மளுக்கு எல்லாம் வந்து பெனிஃபிஷியல் அமையும், ரைட்டா? ஆமா, ஏன் நான் சொல்றேன்னா, என்னோட ஒன் ஆஃப் த கொலீக் அவர் என்ன சொன்னாருன்னா, ஹரியானான்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. இப்ப நாங்க வந்து லேட்டஸ்டா டீல் பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ராஜெக்ட். அவர் என்ன சொல்றது, ஹரியானான்றது வந்து பெண்ணா இருந்தா நான் லயன் பண்ணுவேன். அவர் சொல்றது பாருங்க,
அழுத்தமா சொல்றாரு. பெண்ணா இருந்தா நான் லயன் பண்ணுவேன், இது பில்டிங் எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு அப்படின்னு. ஒரு ஆண் வந்து ஒரு பெரிய பதவியில இருந்தாலும் சின்ன பதவியில இருந்தாலும் ஒரு பெண் உதவி கேக்குறாங்களோ இல்லையோ அங்க இருந்து பார்த்தாலே இவங்களே போயிட்டு ஒரு அப்ரோச் போடுவாங்க. ஆமா, உதவி கிடைக்கும். ஆனா ஒரு ஆண் நான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து வேலைக்கு போறப்ப வந்து எனக்கு வந்து அந்த மாதிரி எந்த உதவியும் கிடைச்சது இல்ல. மாறாக இவனை தூக்கிருங்க, இவனை வந்து முடிச்சு விட்டுருங்க அப்படின்ற நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு. பெண் ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அது கேட்கறதுக்கு ஆளு நம்புவாங்க. அப்படியே அதையும் நம்ம சொல்லணும். ஒரு பெண் சொன்னா வந்து நம்புறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனா ஒரு ஆண் வந்து சொன்னாங்கன்னா நம்ப மாட்டாங்க. ஒரு விஷயத்த விக்கணும், ஒரு விஷயத்த வந்துட்டு செல் பண்ணணும், ஒரு விஷயத்த மார்க்கெட் பண்ணணும். இப்போ வந்து டிக்டாக் திறந்து நீங்க வந்து யாரெல்லாம் அந்த இது பண்றாங்க, டிக்டாக் அஃபிலியேட்டா இருக்காங்க எல்லாம் பாருங்க பெண்களா தான் இருப்பாங்க மோஸ்ட்லி. ஏன்னா வந்து அவங்க சொல்ற அந்த விஷயத்த வந்து வெறுமனே கேட்கறதுக்கு நிறைய ஆண்கள் வருவாங்க, ஏன்னா பெண்ணா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ஆமா, நீங்க சொன்னோன்னு தான் ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ணேன். இந்த மார்க்கெட்டிங் ரிலேட்டடான ஜாப்ஸ்லாம் இருக்குல்ல, தி ப்ரிஃபர் ஃபீமேல். ஆட்ஸ்ல கூட வி ப்ரிஃபர் ஃபீமேல்னு போட்டுருப்பாங்க. ஆமா गाइस, எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க. ஓகே 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 ஓகே. காலை கடன்களை பகல்ல தான் முடிச்சுட்டு வந்தேன். ஈவன் கக்காரே. ஆமாண்டா. ஸ்குவாட்டிங் டாய்லெட்டா இல்ல வெஸ்டர்ன் டாய்லெட்டா? ஒரு கணிக்க முடியாத கிறுக்கனை கூட்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க, அவர் கக்கா போகும்போது அந்த தண்ணி பாக்குது, சோ அந்த பீடேட் பாக்குது. நான் அங்க நின்னு பார்த்தா தப்பா சொல்லுங்க? ஒரு அளவு இல்லடா. திருப்பியும் சொல்றேன், நான் ஒரு ஐட்டம். அந்த இதுல எல்லா ஐட்டம்ல நான் ஒரு ஐட்டம். ஷாம்பு ஐட்டம் இருக்கு, நான் ஒரு ஐட்டம். மாவேறும் ஐட்டம். இப்ப தெரிஞ்சா ஜி ஏன் அந்த பிள்ளை பிரேக்கப் பண்ணிச்சோன்னு சரி லைட்டா புரியுது. நம்மள்ட்டே இவ்வளவு பெட்டிஷா பேசுறாங்க. டியர் அஞ்சடி நேஷன்ஸ், இந்த சேனலில் ஒரு மாதமாக வீடியோவை காணும்னு தேடிக்கொண்டு இருக்கும் எங்களுடைய அருமையான சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன். நாங்கள் எல்லாரும் இப்போ வந்துட்டு கொஞ்சம் வேலையில் பிஸியாக இருக்கிறதுனால எங்களோட அப்லோடிங் ஸ்கெட்யூலை வந்துட்டு ரீச் பண்ண முடியல. அப்படி இருந்தாலும் கூட எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கிற டைம் யூஸ் பண்ணிவிட்டு இந்த சேனலில் எங்களோட அருமையான சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வீடியோஸை நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். அந்த நம்பிக்கையில் எங்களை தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ அந்த மோட்டிவேஷன் யூஸ் பண்ணி நாங்கள் பிஸியாக இருந்தாலும் இந்த சேனலுக்கு கண்டென்ட் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக அருமையான கண்டென்ட்ஸ் கிரியேட் பண்ணுவோம். என்ன ஆல்சோ வீடியோவோட ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்டில் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. சைனிங் ஆஃப் ஃப்ரம் அஞ்சடி நேஷன்ஸ். தேங்க்யூ. கேப்டன், நீங்க வந்து ஒரு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படி சொல்லுங்க, அப்பதான் கேப்டன் மாதிரி இருக்கும். ஜி அவங்கிட்ட சவுண்ட் எல்லாம் கொடுக்க சொல்லாதீங்க ஜி. கேப்டன் ஃபர்ஸ்ட் நைட் அப்ப எப்படி சவுண்ட் கொடுத்திருப்பாரு? ஐட்டங்களை வச்சுக்கிட்டு எப்படி ரெக்கார்ட் பண்ண போறோம்?